நான் போனா வெளிநாட்டு வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் வந்து எந்த வேலையா இருந்தாலும் கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், டார்கெட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. மற்றவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் இதுவரையிலும் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, வயசுல தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, நான் வந்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள், எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போறேன். இந்த தகவல் எல்லாமே வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்ல இருந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த வெப்சைட்ல இருந்து தான் எடுத்த டீடைல்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய செக்டர், அதாவது லேபர் கேட்டகரியிலிருந்து அடுத்து செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு, ஐடி ப்ரொஃபஷனல் வரலும் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டீட்டெயில்டாக வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா குயிக்கா நீங்க மைக்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கடுமையான வெயில், முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறதை தவிர்த்துக்குங்க. அதிகமா நீரை குடிங்க, நீரை வந்து சேகரிச்சும் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில டிமாண்ட் அதிகமா இருக்கக்கூடிய செக்டார் அப்படின்றது பொதுவாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரில வந்து ஏன் இப்போ இந்த கேட்டகரிக்கு கூட, அதாவது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேட்டகரிக்கு கூட ஏன் வெளியில இருந்து ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த நாடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடா தான் இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கக்கூடிய போலந்து. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து மைக்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இங்க இருக்கிறதோட சம்பளம் அவங்களுக்கு அதிகமாக அங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணம் தான். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாட்டும் மூவ் பண்ணிட்டே இருக்காங்க அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். உதாரணத்துக்கு நம்மளும் அப்படி தானே. ஸோ இந்த இடத்த தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிசைட் பண்றாங்க, ஸோ எனி கேட்டகரி எதுவா இருந்தாலும் சரி, ஃபாரின் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க வந்து ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும், அதுக்கு வந்து படிச்சிருக்கணும், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதும், ஏஜ் வந்து ஒரு தடை இல்லைன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வெப்சைட்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ட்ரி ஏஜ் 18 தான் கொடுத்துருக்காங்களே தவிர மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதுக்கான 60 வயசுல இருக்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இங்க 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்க வேலைக்கு போகும்போது ட்ரை பண்ணக்கூடிய கேட்டகரிகள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஃபேக்டரி ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த கேட்டகரியில் வந்து பாத்தீங்கன்னா வயது குறைவான நபர்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வயது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றது வந்து மெயினா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ல தான் வந்து அதிகமா வந்து வச்சிருக்காங்க, ஏஜ் ஃபேக்டர் இல்லைன்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்களா, இந்த செக்டார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட்ல இருக்கக்கூடிய செக்டாரு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கக்கூடிய செக்டார் தான் டிமாண்டுன்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏஜ் ஒரு தடை கிடையாது, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினட்டா இந்த கேட்டகரிஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ டிஸ்பிளேல இப்போ நீங்க பாருங்க, ஒன் பை ஒன்னா பாருங்க, அந்த கேட்டகரியில் டிமாண்ட் சொல்லக்கூடிய கேட்டகரியில சப் கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நான், உங்களுக்கு அனுபவம் இருக்கணும்னு இருக்கக்கூடிய கேட்டகரியும் தனியாக இருக்குது, ஏஜை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது, இளம் வயதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதிலே விசா கேட்டகரி டைப் ஆஃப் விசாவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக மைக்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு சான்ஸ் வந்து போலந்தில். அதே மாதிரி அதிக ஸ்கேம் நடக்கக்கூடிய ஒரு நாடு எது யூரோப்பியன் கண்ட்ரியில் அப்படின்னா அது வந்து போலந்து தான். அதில் எந்த விதமான டவுட்டுமே வந்து கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க. ஸோ கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி மட்டுமே ஸ்பான்சர் கொடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் தரவுகளை வந்து வெப்சைட்லேயே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பர்மிட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மினிமம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுறாங்க. அதுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஈஸியாக நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் சான்ஸு. கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு சிவி ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம்.
ஒரு ப்ராசஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, சில பேர்லாம் வந்து உடனே மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 6 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா லிங்க்கும் நான் கீழேயும் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் நான் காட்டியிருக்கேன். கரெக்டாக ப்ராப்பராக அதெல்லாம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை அப்ளை பண்ணுற ஹெல்ப் வேணும் அப்படின்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் டெஃபினட்டாக இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் வந்து பண்ணுறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நான் உங்களை சந்திக்கிற இந்த நிகழ்ச்சி இந்த விட நான் உங்கள் நம்ம தினேஷ் மோதி. பாய்.